ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 17/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 4ஆம் நாள் உத்தராயணம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 3 முதல் 4:30 வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:34க்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 5:35 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:24 வரை மகம், பின்பு பூரம். நாமயோகம் இன்று அதிகாலை 1:55 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் இன்று அதிகாலை 5:35 வரை பத்திரை, பின்பு மாலை 6:17 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:33 வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 2:24 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:24 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மகர ராசி. பிற்பகல் 2:24 வரை உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். பிறகு 2:25 முதல் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் உள்ளவர்களுக்கு தொடங்கும். இன்றைய நாளுக்கான பண்டிகை சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட கவலைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள் சங்கடஹர சதுர்த்தி. வேழ முகமும் விளக்கு செந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் என விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். முழுமுதற் கடவுளாம் கணபதியை வழிபட்டு பிறகு செய்யக்கூடிய செயல்களில் எந்த விதமான தடைகளோ தாமதங்களோ இடர்களோ இருக்காது. இன்னல்கள் மறைந்தே போகும். ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு மாலை நேரத்தில் நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்வது மிக மிக விசேஷம். அதேபோல் தேங்காய் பால் கொண்டு அபிஷேகம், பல வகை பழ வகைகள், பல வகை நறுமண பொருட்கள், வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கிவிடும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நொக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என வழிபடுங்கள். அதே போல விநாயகர் அகவல் பாடல்களை பாராயணம் செய்வது விசேஷம். விநாயக பெருமானுடைய பஞ்சரத்னம் பாடல்களை கேளுங்கள். வீட்டில் ஒலிக்கவிட்டால் சகல ரோக நிவாரணங்கள் ஆகும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? சுரங்கம் சம்பந்தமான வேலைகளை கவனிக்க நல்ல நாள். தானிய பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். இந்த நாள் விரதங்களை அனுஷ்டிப்பது விசேஷம். காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர மகா சுவாமிகள் மகா பெரியவா அவர்களுடைய அருள்வாக்கு. வெள்ளிக்கிழமை தினத்தில் யார் ஒருவர் குடும்ப சேமத்திற்காக, உலக நன்மைக்காக
தன்னுடைய குல விருத்திக்காக வம்சம் சிறப்பாக வாழ விரதங்களை விநாயக பெருமானுக்கு அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு சகல சௌபாகியங்கள் சித்திக்கும் என்பது மகா பெரியவா சுவாமிகள் அவர்களுடைய அருள் வாக்கு. ஆக வெள்ளிக்கிழமை தினத்தில் சங்கடஹர சதுர்த்தி மிக மிக விசேஷமான ஒன்று. ஆபரண பழுது பணிகளை செய்ய நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:58 முதல் 1:42 வரை மேஷ லக்னம், 1:43 முதல் மதியம் 3:45 வரை ரிஷப லக்னம், 3:46 முதல் மாலை 5:56 வரை மிதுன லக்னம், 5:57 முதல் இரவு 8:04 வரை கடக லக்னம், 8:05 முதல் 10:06 வரை சிம்ம லக்னம், 10:07 முதல் இரவு 12:06 வரை கன்னி லக்னம், 12:07 முதல் காலை 2:12 வரை துலாம் லக்னம், 2:13 முதல் 4:23 வரை விருச்சக லக்னம், 4:24 முதல் காலை 6:31 வரை தனுசு லக்னம், 6:32 முதல் 8:29 வரை மகர லக்னம், 8:30 முதல் காலை 10:12 வரை கும்ப லக்னம், 10:13 முதல் 11:53 வரை காலை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்யலாம். தை மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை. ஆக தை வெள்ளிக்கிழமை என்பது ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. எந்த கோவில்களாக இருக்கட்டும், பெருமாள் ஆலயங்களில் வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு இந்த நாள் கற்கண்டு நிவேதனம் செய்து சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபாடு செய்தல் நலம். இந்த பாடலை இந்த நாள் ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்யுங்கள். ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்தின் பாடல். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வேனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணாவினும் நாமம் என்னும் இந்த பாராயணத்தை ஆத்மார்த்தமாக பாடுபவர்களுக்கு ஸ்ரீமன் நாராயணருடைய அருளும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அருளும் உங்களுக்கு சித்திக்கும். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஓரையிலும் இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். அல்லது அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் 4 முதல் 5 மணிக்குள்ளாக தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். வீட்டில் தன தானிய சம்பத்துகள் பிறக்கும். தனமழை பொழிவாளாம் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்குண்டான காயத்ரி மந்திரம். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று வில்வ இலைகளை கொண்டு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்வது விசேஷம். அதே போல குங்கும அர்ச்சனை செய்யலாம். மகாலட்சுமி கோவிலில் நெல்லிக்கனி வாங்கி வைப்பது, மஞ்சள் குங்குமம் கொடுப்பது, சுமங்கலிகளுக்கு தாம்பூலங்கள் கொடுப்பது விசேஷமானது. மங்கள பொருட்களை கொண்டு தாம்பூலம் கொடுங்கள். அதுவே உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 4ஆம் நாள் முதல் வெள்ளிக்கிழமை ஆக இந்த நாள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கான வழிபாடு விசேஷமானது. தம்பதியர்கள் வீட்டில் மிகவுமே மன அமைதியோடு சாந்தமாக நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். வீட்டில் பெண்களை நல்ல விதமாக நடத்துங்கள். பெற்ற தாயாகட்டும், உடன் பிறந்த சகோதரியாகட்டும், உங்களுடைய மனைவி யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் மிக கனிவாக அன்பாக பேசுங்கள். கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை மேஷராசி அன்பர்கள் நிச்சயம் தெரிந்து கொள்ளலாம். ராசியினுடைய 2வது வீட்டில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், ருண ரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவான், பாக்யஸ்தானமான 9வது வீட்டில் புதன் பகவான், 10ஆம் இடம் சூரிய பகவான் லாபத்தில், 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவானும் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், அதே போல விரயத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வருகிற மே மாதத்தில் ஏப்ரல் மே மாதங்களில் பெயர்ச்சி நடக்கும். மேஷராசி என்பர்களே, அப்பொழுது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் இருக்கும், குரு பெயர்ச்சி ஆகட்டும், ராகு கேது பெயர்ச்சிக்குண்டான பலன்கள் நம்முடைய சேனலில் பதிவு செய்யப்படும். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கலாம். இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாள். எண்ணிய காரியங்கள் நடக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். விடுமுறை முறிந்து அவரவர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய நாளாகவும் அமையும் ஒரு சிலருக்கு. இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தின் காரணமாக சில பணம் செலவுகள் ஆகியிருக்கும். புதிய சிந்தனைகள் உருவாக்கும். பணத்தை சேர்க்கக்கூடிய விஷயங்களிலோ அல்லது செய்யக்கூடிய வியாபாரத்தில் புதுமையை செய்யலாம் என்கிற எண்ணங்கள் அல்லது மாற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். இந்த விடுமுறை நாட்களில் நீங்கள் திட்டமிட்டு வைத்திருந்த வேலைகளை விறுவிறுப்பாக நடத்தி காட்டுவீர்கள். எல்லோரிடத்திலும் உயர்வான குணம் உங்களுக்கு உண்டு. மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைய முற்படுவீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் களையும். எண்ணியபடி அடுத்த நிலைக்கு வரக்கூடிய கல்வியாண்டு உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும்படியாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் சரி, பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் சரி, எதிர்பார்த்த நல்ல துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள். கலை சம்பந்தமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீட்டை அலங்காரம் செய்வீர்கள். வண்டி வாகனங்களை பழுது பார்ப்பீர்கள். வீட்டினுடைய உள் கட்டமைப்பு அலங்காரப்படுத்துவீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்தினால்தான் உங்களுடைய செலவுக்கு தேவைக்கு தகுந்தாற்போல் பணத்தை நீங்கள் பெற முடியும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடும். வருமானத்தை அதிகப்படுத்துவதை பற்றிய சில நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்பது அல்லது அனுபவம் பெற்றவர்கள் உங்கள் வீட்டில் பெரியவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வது, இது போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுது வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் மிக எளிதாக சமாளிக்கலாம். மன அமைதி வேண்டிய நாளும் கூட. சொல் அற சும்மா இரு என்று அவ்வப்போது உங்களுடைய மனதிற்கு சொல்லிக் கொள்ளுங்கள். எண்ணம் கட்டுப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கத்திற்குண்டான செயல்கள், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சந்திர பகவானுடைய ஓரையை தேர்ந்தெடுங்கள், அது நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாகணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். சங்கட அர சதுர்த்தி நாளில் அபிஷேகங்கள், விரதங்களை மேற்கொள்வது நல்லது. சிந்தனைகள் மேம்படும். சந்திர பகவானுடைய சஞ்சாரமானது ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். ஆக குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். குல தெய்வ கோவிலுக்கு சென்று வரலாம். அங்கு உங்களுடைய குல தெய்வத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. மாற்றம் உண்டாகும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
சுக்கிர பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் விளையும், பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆசைகள் நிறைவேறும். மன அமைதி என்பது தேவை. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 4ஆம் நாள். தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மிக விசேஷமானது. ஒரு சிலர் ஔவையாருக்குண்டான வழிபாடுதலை பெண்கள் மட்டுமே செய்வார்கள். மாவட்ட வாரியாக மாறுபடும். இதை பெண்கள் மட்டுமே நோக்கக்கூடிய நோன்பாக ஔவையார் நோன்பு என்பது உண்டு. ஒவ்வொரு வருடத்தில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை, அதே போல தை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் மட்டும்தான் இந்த விரதத்தை பெண்கள் அனுஷ்டிப்பார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்தது தை வெள்ளிக்கிழமை ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. அதிலும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். குரு பகவான் வக்ர நிலையிலும், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான், 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், 10ல் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், லாபத்தில் ராகு பகவான் என இந்த நாளுக்கான அமைப்பில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் சிறப்பான நாள். எண்ணியது நிச்சயம் நடக்கும். வேலையில் உயர்வு ஏற்படும். வியாபாரத்தில் மாற்றோர் அணுகுமுறைகளை கையாளுவீர்கள். பழைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான நாள். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக அவர்களுடைய வாழ்க்கை நல்லவிதமாக அமைய வேண்டி வழிபாடு முறைகளையும் செய்வீர்கள். விரதங்களை அனுஷ்டிப்பீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக சில முதலீடு சார்ந்த எண்ணங்கள் மிகுதியாகும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் சார்ந்த வரன்கள் அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. தை பிறந்தால் வழி பிறக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு ஒளிமயமான எதிர்காலம் அமைய போகிறது. வருங்காலம் வசந்தமாகும். கவலை வேண்டாம். பொருளாதாரத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். வருமானம் உண்டாகும். விடுமுறை கழித்து வேலைக்கு செல்லக்கூடிய சூழல்களில் இருப்பவர்களுக்கு மனதில் இருந்த கவலைகள், பல கஷ்டங்கள் தீர வழி கிடைக்கும். வெளியே செல்பவர்கள் லாபகரமாக வீட்டிற்கு வருவீர்கள். மனதில் நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம் நிறைந்த நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்லதொரு அந்யுன்யமும் சிநேகமும் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும். மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணம் அடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆரோக்கியம் மேம்படும். ஆனந்தமாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். புதிய வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க புதியதொரு வழிமுறைகளை ஆராய்வீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், பணம் சம்பந்தமான சங்கடங்கள் விலகுவதற்கும் வழி உண்டு. மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் உண்டாக்கும். உத்தியோகத்தில் நல்லதொரு
சூழ்நிலைகள் இறக்கம் சாதகமான நிலை ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ் மன்பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசையோடு இந்த நாளை தொடங்குங்கள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், தொழில் ஜீவன பாவகத்தில் ராகு பகவான், விரயத்தில் குரு பகவான் வக்ர நிலை என கிரகங்கள் இந்த தினம் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக புத்தி கூர்மை உள்ளவர்கள் நீங்கள். உங்களிடம் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினால் சீக்கிரமாக எல்லோருக்கும் அதை காற்று போல பரப்பி விடுவீர்கள். இது உங்களுடைய குணாதிசயமாகவே இருக்கும். எதையும் ரகசியத்தை மனதில் வைத்துக் கொள்ளவே முடியாது. மறைமுகமாக எதிர்க்கக்கூடிய விஷயங்களை என்ன என்பதை கண்டறிவீர்கள். ஆராய்ச்சி குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்துதான் செய்வீர்கள். எல்லோரிடத்திலும் நல்ல பேர் புகழ் உங்களுக்கு உண்டு. எதிர்பார்த்தபடி வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், பத்திரம் தொடர்பாக இருந்த செயல்பாடுகளில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மனதில் நிம்மதி பிறக்கும். ஊடகத்துறை மற்றும் கல்வி நிலையங்களில் ஆசிரியைகளாக பணிபுரிபவர்களுக்கும் சரி, கல்வி நிலையங்களில் அலுவலக வேலைகளில் இருப்பவர்களுக்கும் சரி, உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தையும் நல்லதொரு திருப்தியை ஏற்படுத்தும். உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி சாதகமான சூழ்நிலைகள் அமையும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், களிப்பு, ஆனந்தம், உற்சாகம் இவையெல்லாம் நிறைந்த நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும், நல்லதொரு நேசம், பாசத்தோடு பிரேமையாக இருப்பீர்கள். மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் துணைவரிடத்தில் விரும்பிய பொருட்கள் வந்து சேரும். வீட்டில் கலகலப்பான சூழ்நிலைகள் அமையும். வாழ்க்கையினுடைய போக்கு மிகுந்து ரசித்து ருசித்து இருப்பது போல உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றும். உணர்வுகள் வெளிப்படும். வியாபாரத்தில் நல்லதொரு ஏற்றங்கள் பிறக்கும். உங்களுடைய திறமையை உங்களை வளர்த்துவிடும். அது அடுத்தவரை நம்பி ஏமாற மாட்டீர்கள். உங்களுக்குள் ஏற்படக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு அஸ்திவாரமாக இருந்து அதுவே மிகப்பெரிய ஒரு நிலையை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள். நல்ல ஆதரவு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு சிறந்தது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று காலை 10:30 முதல் 12 மணிக்குள்ளாக ராகு காலத்தில் ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கு கருப்பு உளுந்தினால் வடை செய்து அதனை தேன் விட்டு நீங்கள் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம். ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் தீரும். அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வது விசேஷம். எலுமிச்சை கனிகளை அதிகமாக வாங்கி வைத்து அதனை வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கூட கொடுக்கலாம். எலுமிச்சை கனி என்பது ராஜகனி, வசீகரத்தை கொடுக்கக்கூடிய கனி, அற்புதமான கனி. உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற எல்லோருக்கும் எலுமிச்சை பழத்தை தாராளமாக ஒவ்வொரு கனியாக கூட கொடுக்கலாம். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நல் வாய்ப்புகள் கிடைக்கும், மகிழ்ச்சி இருக்கும், திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள், நல்ல சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதம் 4ஆம் நாள், ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானை வணங்குவது மிக சிறந்த ஒன்று. நவ கிரகங்களில் ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கு மொச்சை வைத்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டால் நிச்சயம் சுகபோக வாழ்வினை பெற முடியும். எதிர்பார்த்த சில வேலைகளில் அலைச்சல்கள் இருக்கும் கடகராசி அன்பர்கள். வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தீர தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது, மன கட்டுப்பாடு என்பது தேவை. கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? எதிர்பார்த்த வேலைகளில் உங்களுக்கு சில சுணக்கம் இருக்கும். கிட்டே வருவது போல தோன்றும், ஆனால் அந்த வேலைகள் இழுபறியாக இருக்கும். சீக்கிரமாக முடிக்க வேண்டிய வேலைகள் கூட இழுபறியாக இருப்பதால் உங்களுக்கு சில நேரம் வெறுப்புணர்வு கூட ஏற்பட்டு நீங்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். பழைய நபர்களுடைய சந்திப்பு, நண்பர்களிடத்தில் மகிழ்ச்சிகரமாக சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். கண் சம்பந்தமான சங்கடங்கள் தீரும். சூரிய பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் உங்களுக்கு கண் பார்வை தொடர்பான சங்கடங்கள் அகலும். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. பேச்சுக்களில் நல்ல திறமை இருக்கும், சாதுரியம் இருக்கும். மேடை பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட சில பாடத்தை வைத்து அனுபவமாக பேசுவீர்கள். வருமானத்திற்குண்டான விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக திட்டமிட்டு செய்வதே அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அலைச்சல் இருக்கும். ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். திட்டமிடுவது நல்லது. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பிரச்சனைகள் குறையும். சமாதான போக்கோடு இருக்க முயற்சி செய்வீர்கள். தன வரவுகள் இருக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனை தீர வாய்ப்புகள் உண்டு. ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. முன்னேற்றகரமான நாள். அலைச்சல் இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படாது. மனச்சங்கடங்கள் குறையும். வருமானத்தை பெருக்க முற்படுவீர்கள். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 4ஆம் நாள். தை மாதத்தில் வரக்கூடிய முதல் வார வெள்ளிக்கிழமை. சகல மகாலட்சுமி ஆலயங்களில், பெருமாள் கோவில்களில் ஊஞ்சல் சேவை உற்சவம் நடக்கும். அதில் பங்கேற்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். உங்களுடைய குடும்ப நபர்களுடைய பெயரிலும் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம்.
இந்த நாள் மொச்சை சுண்டல் செய்து வீட்டில் நைவேத்தியம் செய்வித்து உங்கள் குடும்ப நபர்கள் மட்டுமே அதை சாப்பிட வேண்டும். வெளி நபர்களுக்கு கொடுக்க கூடாது. ஆகவே சிம்மராசி அன்பர்கள் இந்த நாள் விசேஷமான பலன்களை பெறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குமா என்றால் அது சற்று குறைவுதான். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை சீரான போக்கில் கொண்டு செல்ல வேண்டுமானால் இறை வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு மிக நல்லது. அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராகியம் சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகிச்ச பார்வதி தாயே என்று வழிபடுங்கள். வீட்டில் என்றும் அன்னம் குறையாமல் இருக்க, உணவு குறைபாடு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க, வீட்டில் பெண்கள் சாதம் வடிக்கக்கூடிய நேரத்தில் இந்த அன்னபூரணி தேவியினுடைய அருள் நிறைந்த இந்த ஸ்லோகங்களை உச்சரிப்பதால் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உணவு தட்டுப்பாடு என்பது உங்களுடைய ஆயுள் முழுவதும் கிட்டவே வராது. சிம்மராசி அன்பர்கள் பலதரப்பட்ட சிந்தனைகள் இருக்கும், மனத்தில் குழப்பங்கள் இருக்கும். சந்திர பகவான் அதிலும் விரயத்தின் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறார். எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலை வேண்டாம். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஒன்று உள்ளது. அதை நீங்கள் தொடர்ந்து 27 முறை காலை நேரத்தில் சொல்லிவிட்டு நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள். இப்படி தொடர்ந்து செய்யும் பொழுது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி அவர் விரயத்தின் அதிபதி. தேவையற்ற விஷயங்களுக்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம். பணம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். அதே போல அதிகமாக தண்ணீரை பயன்படுத்த வேண்டாம், சிக்கனமாக இருங்கள். உணவு துறைகளில் இருப்பவர்கள் நட்டம் ஏற்படாமல் இருக்க மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். வழிபாடு முறைகளை செய்யும் பொழுது உங்கள் மீதான நம்பிக்கை இருக்கும், நல் மதிப்பு இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்பின் மீதான நாட்டம் என்பது இருக்காது. முதலில் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். வியாபாரத்திலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசுக்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம் பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். ஓம் கங் கணபதியே நமக என்று வழிபட்டால் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அகலும். இந்த நாள் சற்று மதிமமாகத்தான் இருக்கும். எதையும் எதிர்பார்க்காதீர்கள், கவனமாக இருங்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும். எதிர்பார்த்த வேலைகள் திருப்திகரமாக அமைந்திட இறை வழிபாடு ஒன்றே சாலச் சிறந்தது. பலதரப்பட்ட சிந்தனைகள் இருக்கும், மனக்குழப்பங்கள் இருக்கும். சொந்த ஊர் தொடர்பான எண்ணங்கள் மனதில் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. வழிபாடுதலையும் செய்யலாம். உத்திரம் நட்சத்திரம் என்பது ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான நட்சத்திரம். அதே போல சூரிய பகவான் இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கிறார். சூரிய பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ சிவபெருமானை வழிபடலாம். வில்வ அர்ச்சனை செய்யுங்கள், குங்கும அர்ச்சனை செய்யுங்கள். வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், மாங்கல்ய சரடு, ஒரு வஸ்திரம், ரவிக்கை துணி வைத்து ஏதாவது ஒரு இனிப்பு வகை வைத்து வைக்கலாம். இந்த நாள் நீங்கள் வீட்டில் வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு சுமங்கலி பூஜைகள் செய்யலாம். அவர்களுக்கு புடவை, வஸ்திரம், இனிப்பு வகைகள், பழ வகைகள் கொடுத்து ஆசி பெற்று அவர்களுக்கு ஒருவேளை மதிய உணவு இட்டு அவர்களிடம் ஆசி பெற்றுக் கொள்வதால் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்திரீ தோஷங்கள் தீரும். ஆக இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை வழிபாடு முறைகள் உங்களை வாழ்வில் மென்மேலும் நல்ல நிலைக்கு உயர்த்தும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 4ஆம் நாள், தை மாதத்தின் முதல் வார வெள்ளி. மகாலட்சுமி தாயாருக்கு மிக உகந்தது. பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். உங்கள் வாழ்வில் பல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நிச்சயம் நிகழும். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கலாம். கேத்து பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானத்தில் புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் ஜெயத்திற்குண்டான பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், ராசியினுடைய 9வது வீடு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை, லாபத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. லாபத்தின் அதிபதி உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறார். இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். லாபத்தின் அதிபதி சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு மனம் சம்பந்தமான சஞ்சலங்கள் இருக்கும். எந்த விஷயத்திலும் வியாபாரம் தொடர்பாக ஈடுபாடு என்பது இருக்காது. முக்கிய முடிவுகள் குடும்ப ரீதியாக எடுப்பதே தடுமாற்றமாக இருக்கும். எதை செய்தாலும் பிறரோடு கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். மனக்குழப்பங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். இதற்கு ஒரு நிவர்த்தி பரிகாரம் என்றால் சந்திர பகவானைத்தான் வணங்க வேண்டும். அதிலும் பிறருக்கு தான தர்மங்கள் செய்யலாம். நீர் மோர் வாங்கி கொடுக்கலாம். தாகத்தோடு இருப்பவர்களுக்கு தேடி சென்று குடிக்க தண்ணீர் கொடுப்பது அல்லது மோர் வாங்கி கொடுப்பது நல்லது. தயிர் சாதம் தானம் செய்யலாம். விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய விதங்களில் கவனமாக இருங்கள். புதியவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு சில மாற்றத்தை ஏற்படுத்தலாம். பதவி உயர்வு உண்டாக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். சமூக வேலைகளில் மிகுந்த ஒரு நாட்டமாக இருப்பீர்கள். பணத்தை சேமிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை வரும். கோவில் திருப்பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு நன்கொடைதனை செய்வீர்கள். உங்களை அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். லாபங்கள் மிகுந்த நாள், உயர்வு நிறைந்த நாள். மன மகிழ்ச்சி இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஆனந்தமாக நீங்கள் நேரத்தை செலவு செய்வீர்கள். திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்துகள் உங்களுக்கு சித்திக்கட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசுக்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரம் என்பது ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்குண்டான நட்சத்திரமும் கூட. ஆக இந்த நாள் வில்வ இலைகளினால் அர்ச்சனை செய்யலாம். இறை வழிபாடின் மீது நாட்டம் கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். நல்ல அனுபவங்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். குங்குமார்ச்சனை செய்யலாம். நவகிரக தோஷங்கள் நீங்க இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, அன்னதானம் செய்வது விசேஷம். மாற்றம் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருங்கள். உணவகம் வைத்து நடத்துபவர்கள் எச்சரிக்கை தேவை. மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது நல்லது. சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. நல் வாய்ப்புகள் அமையும். உயர்வாக இருப்பீர்கள். இறை வழிபாட்டின் மீதான நாட்டம் இருக்கும். பல கோவில்களுக்கு செல்வீர்கள். அதிலும் புராதனமான பழமையான ஆலயங்களுக்கு சென்று வருவதால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எர்த் எனர்ஜி உங்களுக்கு அதிகரிக்கும். எண்ணியது நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், சேமத்தோடு லாபத்தோடு நீடூழி வாழ்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ
சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதன் இந்த நாளை ஆளுகிறார். மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்வது, குங்கும அர்ச்சனை செய்வது, தாமரை இலைகளினால் அல்லது மலர்களினால் அர்ச்சிப்பது விசேஷம். பெற்றோர்களுடைய ஆதரவு என்பது இந்த நாள் உங்களுக்கு நிச்சயம் கைகொடும். ராசிக்கு 2ஆம் வீட்டினுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார், தொழில் ஜீவனஸ்தானத்தில். ஆக குடும்பத்திற்காக அதிகம் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். குடும்பத்தின் மீதான நாட்டங்கள், அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, உங்கள் வீட்டில் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும், நல்ல உதவிகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, சேமிக்கக்கூடிய சிந்தனைகள் தோன்றும். பணத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வங்கி கணக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். சுகம் நிறைந்த நாள். சந்தோஷம், அதிர்ஷ்டம், பேர் ஆனந்தம் இருக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு நல்ல விதமாக சிந்தித்து ஊக்கத்தோடு ஆக்கத்தோடு நீங்கள் பெருமைப்படக்கூடிய விதமாக மற்றவர்கள் நடந்து கொள்வார்கள். கல்லூரிகளில் படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பின் மீதான நாட்டம் உண்டு. அதே போல கலைத்துறைகளில் இருப்பவர்கள், சினிமா துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு பிறக்கும். நாடக துறையில் பணிபுரிபவர்களுக்கு அது சின்ன திரையாகட்டும் பெரிய திரைகளில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லதொரு அழகும் தேஜஸும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு சமூகத்தில் நல்ல பேரு புகழ் கிடைக்கும். வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். மூத்த சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சுகம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வடபழனி ஆண்டவனே, வல்வினைகளை போக்கிடுவீர். ஏழுமலை ஆண்டவனே, எத்திக்கும் காத்திடுவீர். ஏழ்மை அகற்றிய கந்தாய், யமபயம் போக்கிடுவீர். அசையாத நெஞ்சத்தொள் அறிவாக நின்று அருள்வாய் முருகா என்று வழிபட்டால் நிச்சயம் அறுபடை முருகப்பெருமான், திருச்செந்தூர் ஆண்டவன், செந்தில் ஆண்டவனுடைய அருள் நிச்சயம் உங்களை சீர்தூக்கும். உதவிகள் கிடைக்கும். யாராவது ஒருவர் இறைவன் போல வந்து உங்களை காப்பார்கள். மனதில் திருப்தியும் நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே என்கிற மந்திரமானது வேதங்களில் உள்ளது. ஆக இந்த வேத மந்திரத்தை மகா பெரிவாளுடைய வாக்கினால் மொழியப்பட்டது. மகா பெரிவாளுடைய வாக்கு இந்த ஸ்லோகம் ஒரு வரியானது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்பது. இதனை நீங்கள் 27 முறையோ 108 முறையோ உச்சரிக்க உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், தடங்கல்கள் அகலம், முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் இருக்கும். அவ்வப்போது உங்களை அறியாமல் வரக்கூடிய சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டைகள், சச்சரவுகள் தீரும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமக என்று வழிபட்டால் நல்லது. ஒத்துழைப்பான நாளாகம், சுகம் நிறைந்த நாளாகம். மூத்தவர்கள் வழியில் அனுசரிப்பு உண்டாக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களும் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதம் 4ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான்,
7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, தசமஸ்தானத்தில் சந்திர பகவான், லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் இந்த நாள் சஞ்சாரம் செய்கின்றன. வருகிற ராகு கேத்து பெயர்ச்சியின் போது லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் உங்களுக்கு தொழில் ஜீவனஸ்தானத்திற்கு செல்வார். அதே போல 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சுகஸ்தானத்திற்கு வருவார். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ச்சியின் போது 5ஆம் இடமான மீன ராசிக்கு செல்வார். ஆகவே விருச்சக ராசி அன்பர்கள், உங்களுடைய அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் இன்னும் சில மாதங்களில் நிறைவடையும். இந்த நாள் உங்களுடைய செயல்களின் போக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் அகல வழிவகை உண்டு. நண்பர்கள் முகாந்திரமாக சில நல்ல செய்திகள் வரும். ஆதரவு ஏற்படும். தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் அகலும். எடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பிறருக்கான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பிறர் நன்றாக வாழ வேண்டும் என்கிற நல்ல உயர்ந்த குணம், உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு உண்டு. குடும்பத்திற்கு நீங்களே மிகப்பெரிய தூணாக இருப்பீர்கள். உங்களை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லும் பகலும் பாடுபடுவதில் வல்லவர்கள் நீங்கள். தனக்காக எடுத்து வைத்துக் கொள்ளாமல் பிறருக்காக சமூக நோக்கத்தோடு சமத்துவமாக பிறருடைய நலனுக்காக பாடுபடக்கூடியவர்கள் விருச்சகராசி அன்பர்கள். நல்ல மனம் படைத்தவர்கள். தெய்வ குணம் உங்களிடம் உண்டு, வெளிப்படும். பூர்வீக வீட்டை வாங்கக்கூடிய யோகமும், அது மட்டுமல்ல பழைய இடத்தை புதிய இடமாக மாற்றக்கூடிய சக்தி, ஆற்றல் அதிகரிக்கும். உங்களுடைய சுய சிந்தனையின் மூலம் ஒவ்வொரு வேலைகளையும் கவனிப்பீர்கள். எதிர்பாராத வகையில் சில முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிட்டும். நேர்மைகள் வெளிப்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் குறையும். தேவையற்ற சிந்தனைகள் அகலம். சில நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். வேலை தொடர்பாக வாய்ப்புகள் கிட்டும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தாமதங்கள் குறையும். நண்பர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும். மேற்கல்விக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த சங்கடங்கள், சில பிரச்சனைகள் அகலும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நேர்மையாக இருப்பீர்கள். ஒழுக்கமான அணுகுமுறை இருக்கும். எதையும் சிந்தித்து செய்வதால் பலன் உண்டு. வீட்டை அழகுபடுத்துவீர்கள். அலங்கார பொருட்களை வாங்குவீர்கள். வாசனை திரவியங்கள் மீதான நாட்டம் இருக்கும். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதம் 4ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே புதன் பகவான், 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், முயற்சி பாவகத்தில் சனீஸ்வர பகவான், உங்களுடைய லாபத்தின் அதிபதி சுக்கிர பகவானும், உங்களுடைய ருணரோக சத்ரு அதிபதியானவர் சுக்கிர பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில், ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான், 10இல் கேத்து பகவான் என இந்த நாளுக்கான கிரக அமைப்புகள் இதை வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். எதை செய்தாலும் மிக சரியாக செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும். இருந்தாலும் சில வேளைகள் முன்பின் முரணாக கூட நடக்கலாம். சீக்கிரமாக செய்ய நினைப்பீர்கள், ஆனால் தாமதமாகும். எண்ணங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் அலை மோதலாவே இருக்கும். ஒரு சரிவர தீர்ப்பு என்பது எடுக்க முடியாது. வெளியே செல்லக்கூடிய நேரத்தை கூட காலம் கடத்தி கொண்டே இருப்பீர்கள்.
இதுநாள் வரையில் மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக, அதாவது ஹையர் ஸ்டடீஸ் தொடர்பாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மனதை அமைதிப்படுத்துங்கள். கூடுமான வரையில் சிங்கிங் பவுல் அதனுடைய சத்தத்தை கேட்டால் உங்களுக்கு மனம் அமைதிப்படும், எண்ணங்கள் கட்டுப்படும். சிங்கிங் பவுல் என்பது திபேத்தினுடைய பவுல். அதில் வரக்கூடிய ஓசை இசை என்பது உங்களுடைய மனதை நிதான போக்கிற்கு கொண்டு வரும், எதிர்மறை எண்ணங்களை நீக்கும். ஆக இவற்றை நீங்கள் அந்த ஒளியின் சப்தத்தை கேட்டு வருவது அதீதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் சார்ந்த செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத வகையில் சில உதவிகள் கிடைக்கும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். மனதில் தெளிவுகள் பிறக்கும், சிந்தனைகள் சீராக்கும். உங்களுடைய விஷயங்கள் பற்றிய கருத்துக்கள் மிக அழகாக வெளிப்படும், நன்மதிப்பு உண்டாகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் உண்டாகும், எச்சரிக்கை தேவை. யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்திலும் கையெழுத்து போடுவதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ கூடாது. பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். மன அமைதி வேண்டிய நாள். ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் இருக்கும், குழப்பங்கள் சற்று குறையும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 4ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சூரிய பகவானும், வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான், விரயத்தில் புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மகர அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். 8ஆம் வீட்டில் சந்திர பகவான். அவர் உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி, களத்திரஸ்தானாதிபதியும் அவரே. நட்பு வட்டாரங்களின் இடத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்காது. சில குழப்பமான சூழ்நிலைகள் அமையும். நம்பிக்கையாக சில விஷயங்களை மேற்கொள்ளுங்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து செய்வது விசேஷமானது. மனதில் ஏற்படக்கூடிய கருத்துக்கள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய குணத்தை புரிந்து கொண்டு வெளிப்படுத்த வேண்டும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நடப்பது நல்லது. வேலை வாய்ப்புகளில் சில விமர்சனங்கள் வரலாம். உங்களை பற்றிய மாற்றொரு கருத்துக்கள் வெளிவரலாம். அதிருப்தியான சூழ்நிலைகள் கூட இருக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் சில நன்மைகள் பெறுவது என்பது இழுபறியாக கூட இருக்கலாம். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு திடீர் செலவுகள் இருக்கும். சொந்த ஊருக்கு திரும்புபவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களுக்காக விரயங்கள் உண்டாகலாம். வீண் விரயங்கள் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முகாந்திரமாக பிள்ளைகளால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். நண்பர்கள் பற்றிய புரிதல்கள் இருக்கும். யாரை பற்றி மனதில் நினைக்காதீர்கள். உங்களுக்கான வேலைகளை கவனித்து செய்வது விசேஷம்.
உங்களை பற்றிய தவறான எண்ணங்கள் கூட மற்றவர்களுக்கு வரலாம். புரிதல் என்பது இருக்காது. எவ்வளவு உழைத்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் என்பது காணப்படாது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். எதையும் பெரிதாக எதிர்பார்க்காதீர்கள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. உணவினை தவிர்ப்பது நல்லது. புதிய வகை உணவுகள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு விஷயத்தினுடைய தாத்பரத்தையும் புரிந்து கொண்டு நடக்க வேண்டிய நாள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நம்பிக்கை உண்டாக்கும். நட்சத்திர பலன்களுக்கு ஏற்றாற்போல் சில நேரம் வேலைகள் இழுபறியாகவே இருக்கும். சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாக இருப்பதால் அரசாங்கம் சம்பந்தமான வேலைகளில் இழுபறிகள் இருக்கும். எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள் நல்லது. உண்டாக இறை வழிபாடு, தியானம், யோகாசன பயிற்சிகள், விரதங்களை அனுஷ்டிப்பது நல்லது. காஞ்சி காமாட்சி அன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள். பிறைசூடிய சக்தி வழிபாடு என்பது மிக மிக நல்லது. விமர்சனங்கள் மறைக்கலாம். உங்களை பற்றி பேசியவர்கள் சற்று அடங்கி போவார்கள். மன நிம்மதி வேண்டி சிங்கிங் பவுல் சார்ந்த ஒலியை கேட்பது விசேஷம். இதனால் மன நிம்மதி கிடைக்கும். புரியாத விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிட்டும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். புரிதல் ஏற்படும். பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரத்தை தவிர்த்து விடுங்கள். மற்றவர்களுடைய பேச்சுக்கு துணை இருக்காதீர்கள். யாரை பற்றியும் எந்த சிந்தனைகளும் இல்லாமல் உங்களுடைய வேலைகளை கவனிப்பதே நல்லது. எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ராசி அன்பர்களை சிவபெருமானை வணங்குங்கள். சகலவிதமான பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய வயதிற்கு என்ன எண்ணிக்கையோ அதே எண்ணிக்கையில் அகல் விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் செல்வ சேர்க்கை உண்டாக்கும். செல்வ சம்பத்துகள் அதிகரிக்கும். எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்கும். வெள்ளிக்கிழமை தினம் தை மாதம் 4ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், குடும்பஸ்தான தனஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கர நிலை, 6ஆம் வீடு ருணரோக சத்ருஸ்தானம் வெற்றி குண்டான பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்கர நிலையில் சஞ்சாரம், 7ஆம் இடத்தில் களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபத்தில் புதன் பகவான், விரயத்தில் சூரிய பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. அரசாங்கம் சம்பந்தமான வேலையில் சில மாற்றங்கள் இருக்கும். குழந்தைகள் பொறுப்புகளை உணர்ந்து செய்ய முற்படுவார்கள். களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் 6ஆம் வீட்டு அதிபதி இருப்பதால் தேவையற்ற விஷயங்களுக்காக உங்களுடைய துணைவருக்கு செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஆதரவு மேம்படும். வாழ்க்கை துணைவர் வழியில் மேன்மைகளும் இருக்கும். எதிலும் நம்பிக்கையாக இருப்பது நல்லது. தடைப்பட்ட வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். சுப காரியம் கைகூடும். கும்பராசி அன்பர்களே, வீட்டில் இருப்பவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். எண்ணத்தை அழகாக்குவீர்கள். எண்ணம் போல் வாழ்க்கை என்பது போல மனம் தெளிவடைய ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட வேண்டும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு வியாபார ரீதியாக கிடைக்கும். பல நன்மைகள் உண்டாக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் புதுமையை கையாளுவீர்கள். நல்லதொரு எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் வெளிப்படுவதால் யோசனைகள் மிக அழகாகவே இருக்கும். யாருக்கும் எந்த விதங்களிலும் இடர்பாடுகள் ஏற்படாது. சமூக நலனை நோக்கி பயணிப்பீர்கள்.
இயலாதவர்களுக்கு தானங்கள் தர்மங்கள் செய்வது, சமூக அக்கறையோடு பொறுப்போடு நடந்து கொள்வீர்கள். தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் நடக்கும். அலுவலக வேலைகளில் நிர்வாக திறமை இருக்கும். பல பொறுப்புகளை ஏற்று நடத்துவீர்கள். பெருமளவு நன்மைகள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநில நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்புகள் ஏற்படும். எண்ணத்தை செயலாக்கமாக மாற்றுவீர்கள். நினைத்தது நடக்கும். நல்லதே நடக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை வெளிப்படுத்துவீர்கள். இறை வழிபாடு மிகுந்த நன்மையை தரும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ராகு கால நேரத்தில் ஸ்ரீ துர்கையம்மனுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது விசேஷமானது. சிகப்பு நிற பழங்கள், சிகப்பு நிற பூக்களை கொண்டு அலங்காரம் செய்து வழிபடுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று ஸ்ரீ துர்கையம்மனை வழிபடுவதால் சகல பாவங்கள் தீரும். தடைப்பட்ட வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். உடல் உபாதைகள் அகலும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாள். நன்மைகள் நிறைவேறும். நிர்வாகத்துறையில் பணி உயர்வு ஏற்படும். தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். சுபிக்ஷம் உண்டாகும். க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதம் 4ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களே, ராசியிலேயே ராகு பகவானும் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, களத்திர ஸ்தானத்தில் கேத்து பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் சந்திர பகவான், ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் புதன் பகவான், லாபத்தில் சூரிய பகவான், விரயத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை நீங்கள் விரிவாக விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். பணம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் மீனராசி அன்பர்களே. புதிய விஷயங்கள் தொடர்பான எண்ணங்கள் இருக்கும். ஆர்வங்கள் உண்டாகும். பணப்பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், தீர்க்கப்படாத சில பிரச்சனைகள் கூட குறைந்து வருவதற்கான சூழல் ஏற்படும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மனதில் திருப்தியையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும். கனிவான பேச்சுக்களினால் காரிய சித்தி உண்டாகும். உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு வியாபாரம் திருப்தியாக இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் சிறப்பாக அமையும். நல்ல அனுபவம் மிக்கவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல ஆலோசனைகள் பிறக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு உண்டாக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் வீட்டில் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். குடும்ப உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த கவலைகள் அனைத்தும் தீர்வதற்கான நாள். வங்கி பணிகளில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிட்டும். நன்மைகள் பெறக்கூடிய அற்புதமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்:
சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும், பல பிரச்சனைகள் தீரும், மன நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மகாலட்சுமி தாயாரையும் வணங்குங்கள். குங்கும அர்ச்சனை செய்வது, வில்வ இலைகளினால் அர்ச்சனை செய்தால் பண வரவு இருக்கும், குபேர சம்பத்து சித்திக்கும், குலம் சுபிக்ஷம் பெறும், காரிய சித்தி உண்டாக்கும். இந்த நாள் நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் புரிந்து கொள்வீர்கள். நன்மைகள் பெருமளவு விளையும் நாள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாளாகும், உதவிகள் கிடைக்கும், புரிதல்கள் ஏற்படும், வெளியூர் தொடர்பான விஷயங்களில் ஆர்வங்கள் இருக்கும், வெளிநாடுகளில் இருந்தோ வெளி ஊர்களில் இருந்தோ நல்ல செய்திகள் கிடைக்கும், சுப யோகத்தை பெறக்கூடிய அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோ. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.